வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பெரிய புராணம். பெரிய புராணம் 12 திருமுறைகளில் ஒன்றா நமக்கு இருக்குது. இந்த பெரிய புராணத்தை எழுதினவர் பார்த்திங்க அப்படின்னா சேக்கிழார். பெரிய புராணம் பார்த்திங்க அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூலாக இருக்குது. இந்த பெரிய புராணம் 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல் பிரிவில் 5 சருக்கங்களையும், 2வது பிரிவில் 8 சருக்கங்களையும் உள்ளிட்ட 4286 செய்யுள்களை உடையது. முழுக்க இறைவனுக்கு தொண்டு செய்த அடியார்களை வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த பெரிய புராணம் இருக்குது. இந்த பெரிய புராணத்தில் பார்த்திங்க அப்படின்னா, புராணம் பாதி பிள்ளை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரை பற்றின பாடல்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கிறங்காட்டி அது ஒரு பகுதியாகவும், மீதி இருக்கக்கூடியதெல்லாம் மற்றொரு பிரிவாகவும் பகுத்திருக்கிறாங்க. சேக்கிழார் செய்த மிகப்பெரிய இலக்கிய தொண்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தொகுதான். இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாற்றில் பார்த்திங்க அப்படின்னா, இறைவன் மேலே அடியார்கள் எந்த வகையான அன்பெல்லாம் கொண்டிருக்கிறாங்க, இறைவனுக்கு பெரிய பெரிய பூஜைகளெல்லாம் செய்ய தேவையில்லை, நம்மளுடைய அன்பு நிஜமானால் இறைவன் நமக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சொல்லக்கூடிய நீதி இலக்கியமாகவும் அற இலக்கியமாகவும் இருக்கிறது இந்த பெரிய புராணம். அதில் நமக்கு பாடப்பகுதியாக வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. கண்ணப்ப நாயனார் புராணம் பார்த்திங்க அப்படின்னா, இலைமறிந்த சருக்கம் அப்படிங்கிற பகுதியில் 10ஆவதாக இடம்பெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 186 பாடல்களை கொண்டது தான் இந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணம். இந்த கண்ணப்ப நாயனார் எப்படி பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்னென்னலாம் செய்தார், அவர்களுடைய வரலாறில் எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் இறை முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று காவியமாக தான் இந்த இலைமலிந்த சருக்கம் இருக்குது. இந்த இலைமலிந்த சருக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 186 பாடல்களில் திண்ணனார் அப்படிங்கிறவர் எப்படி கண்ணப்ப நாயனாராக மாறினார், இறைவனால் எப்படி ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற முழு வரலாற்றையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பொத்தாபி அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா, வேடர் குலத்தினுடைய தலைவனாக பார்த்திங்க அப்படின்னா நாகன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேடர் குல இனக்குழு மக்களை எல்லாம் பாதுகாத்து, அந்த மக்களுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த மக்களை பாதுகாத்து வராரு. அவருடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா தத்தை. இந்த தம்பதியருக்கு நீண்ட நாளாகவே குழந்தை பேர் அப்படிங்கிறது இல்லை. ஒரு செல்வத்திலையும் பெரும் செல்வமாக கருதப்படுறது பார்த்திங்க அப்படின்னா மழலை செல்வந்தான். யாழினிது குழலினிது என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். யாழினுடைய இசை தான் இனியதாக இருக்கும், குழலினுடைய இசை தான் இனியதாக இருக்கும் அப்படின்னு குழந்தையினுடைய ஓசை சொல்ல கேளாதவங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, புறநானூற்றிலேயே ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இட்டும் தொட்டும் கவியும் நெய்யுடை அடிசில் மெய்யுட வெதிர்த்து பெய்யுட வாழார்க்கு தாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறாங்க. குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வமாக இருக்குது. அப்போ நாகனுக்கும் தத்தைக்கும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்குது. இறைவனுடைய அருளால், முருகனுடைய அருளால் குழந்தை செல்வம் பிறக்குது. அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா பிறக்கும்போதே தின் அப்படிங்கிற இதில் இருந்தங்காட்டி அவரை திண்ணன் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. குழந்தை பருவம் முதலே நாகனும் வேடர் குலத்தில் பிறந்தவர், அவருடைய மனைவியும் சேர்ந்து அவருக்கு சின்ன சின்ன வேட்டையாடக்கூடிய கலையெல்லாம், வில், அம்பு, வேல் இதையெல்லாம் சின்ன வயதுலேருந்தே அவருக்கு கற்றுத்தராங்க. தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து திண்ணனும் அப்படியே வளர்கிறான். வளர ஒவ்வொரு கலைகளாம் பயிற்சியெல்லாம் பெற்று எல்லா பயிற்சியிலும் அப்படியே கலைகள்லையும் சிறந்து விளங்குறான். இப்படி வளர்ந்து ஒரு 16-17 வயதை அடையும் போது பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வேடர் குல தலைவனான நாகனுக்கு வயதாகிறது. வயது மூப்பினுடைய காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய மகனான
திண்ணனிடம் ஒப்படைக்கிறாரு. திண்ணனிடம் ஒப்படைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் வேடர் குலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியே தான் ஒப்படைக்கிறாரு. திண்ணன்கிட்ட நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு வருது. அப்போ முதலாக வேடர் குலத்து தலைவனாக இருக்கக்கூடிய திண்ணன் கன்னி வேட்டைக்கு செல்லணும். வேட்டைக்கு செல்வதற்காக தயாராகி காடுகளுக்கு கிளம்புறான். தன்னுடைய நண்பனான நாடன், காடன் மற்றும் வேட்டுவர்களை எல்லாம் கூப்பிட்டு வேட்டையாட போகிறான். போய் அங்கே இருக்கக்கூடிய கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாட துணிகிறான். அப்படி வேட்டையாடிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காட்டுப்பன்றி அவர்களுக்கு போக்கு காட்டி அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாட முனைப்பில் எல்லாரும் சேர்ந்து காட்டினுடைய நடுப்பகுதி வரைக்கும் போயிடுறாங்க. அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காண்போம்.